ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே புது விதமாக தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக, அதுவும் பாலோட ஏடல்ல. நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். நம்ம சேனலில் எல்லாமே புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டான வீடியோவும் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பொதுவாக பாலை நல்லா காய்ச்சி அதில் தான் தயிர் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஏடலை வச்சு தயிர், வெண்ணெய், நெய் எல்லாமே செய்ய போகிறோம். முதல்ல இந்த மாதிரி அடுப்பு மேலே பாத்திரத்தில் பாலை வச்சு நல்லா சூடு பண்ணிக்கணும். சமையல் முடிஞ்சவொடனே இங்கே வந்து பார்த்தோம்னா ஊரில் இந்த மாதிரி பாலை பாத்திரத்தில் வச்சு அப்படியே அந்த அனல்லையே வச்சுருவோம். அதை நல்லா கொதிச்சு உள்ளுக்குள்ளேயே நல்லா மேலே ஏடல் வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நல்ல ஏடல் வந்த உடனே அந்த ஏடலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுக்கணும். மறுபடியும் அந்த பால் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும் அந்த அனலில். அப்போ வந்து மறுபடியும் ஏடல் வந்ததுன்னா மறுபடியும் ஒரு தடவை அந்த ஏடல். அதே மாதிரி நம்ம எப்போல்லாம் பால் காய்ச்சிறோமோ அப்போல்லாம் அந்த ஏடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் சேர்த்து வச்சுக்கணும். வீட்டில் நம்ம பால் பயன்படுத்திக்கிட்டு சாப்பிட்றதுக்கு, டீ போடுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஏடல் மட்டும் அப்படியே எடுத்து வச்சுக்கணும். ஏடலோடு சேர்த்து கொஞ்சம் இந்த மாதிரி சைடில் ஒட்டியிருந்த ஏடல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக மேலேயால் அப்படியே பாலையும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் பாலையும் போட்டுக்கணும். இதே மாதிரி நம்ம வந்து தினமும் செய்யணும். இது வந்து இங்கே கிராமத்தில் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோங்க. ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு அப்படியே இந்த ஏடல் எடுத்து இந்த டிஃபன் பாக்ஸில் வச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால இதில் வந்து நம்ம ஏற்கனவே இதே மாதிரி செஞ்ச தயிர், அதாவது இந்த ஏடல்லையே செஞ்ச தயிர் வந்து இருக்கும். அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடணும். இப்போ வந்து இது நல்லா சூடாக இருக்கனால இது நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து அந்த ஏடல் வந்து கொஞ்சமாக ஏற்கனவே எடுத்த அந்த தயிரை கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். இது நல்லா ஆறணும். இப்போ போடக்கூடாது. நல்லா ஆறின பிறகு அந்த தயிர் வந்து கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே வச்சிடணும். இதே போல் நம்ம தினமும் ஏடல் மட்டும் சேர்க்கணும். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் தயிர் மட்டும் போட்டால் போதும், 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதில் அப்படியே வைக்கலாம். நம்ம இந்த மாதிரி அந்த ஏடல்லாம் எடுத்து வச்சு கரெக்டாக ஒரு 4 நாள் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கோம். இவங்க வந்து என்னோடய ஓரக்குத்தி. இவங்க தான் இப்போ செய்ய போகிறாங்க. இந்த ஏடல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். நல்லா அரைக்க போகிறோம். இதை வந்து மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா அரைக்க போகிறோம். இது வந்து ஏடலையே முழுக்க செஞ்ச தயிர்னு சொல்லாங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி நெய் செஞ்சு விற்கிறது வந்து கடையில் 1 கிலோ வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி எங்கள் கிராமத்திலே விற்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால நிறைய பேர் வந்து வாங்கிப்பாங்க. 1 கிலோ வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்குவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரை வச்சு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா அரைப்பட்டு இது நல்லா தண்ணி மாதிரி நல்லா கலந்துரட்டும். அது வரைக்கும் மிக்ஸி ஜாரை ஆன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் போட விடலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இந்த மாதிரி வீட்டிலையே செய்கிறது. இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இதே போல் நம்ம மற்ற ஏடலையும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தயிரை வச்சு நிறைய விதமான ரெசிபியெல்லாம் செய்வாங்க. அப்புறமா நிறைய விதமாக டிஃப்ரெண்ட்டான எல்லாமே நிறைய புதுசாக இருக்கும் ஒரு ட்ரிங்க்ஸ்லாம் செய்கிறது. உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். இந்த ஏடலில் வந்து நம்ம முதல் நாள் மட்டும்தான் இந்த தயிர்லேருந்து 1 ஸ்பூனை போட்டுட்டு மிச்சம் ஏடல் போடணும். நம்ம தினமும் வந்து தயிர் போட தேவையே இல்லை. ஒரு நாள் போட்டுட்டு வச்சா போதும். நீங்கள் ஃப்ரிட்ஜே இல்லைனா கூட இதை செய்யலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை அரைச்சிக்கணும். இதே போல் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இது வந்து வீட்டிலையே இருக்க மாடு வச்சு பால் எடுத்து இதை செய்கிறது. அதனால் நிறைய ஏடல் வரும். கடையில் வாங்குகிற பாலில் அந்தளவுக்கு ஏடல் வருமானு தெரியாது. ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏடல் வந்து நல்லா சூப்பராக வரும் நிறையவே. எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டோம். இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ மத்தியானம் சாப்பிட்டுட்டு இதை அரைச்சி வச்சிட்டோம். ஈவினிங் டைமில் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதிலேருந்து தயிர், அதுக்கப்புறம் வெண்ணெய், நம்ம நெய் 3மே இதில் செய்ய போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும், அப்புறமா பார்க்கலாம். ஒரு 1 மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம வந்து இதில் இந்த மாதிரி மத்து, அதாவது தயிர் கடையிறதுக்காகவே மத்து வைப்பாங்க இல்லையா, அந்த மத்தோ
இல்லை நம்ம கேக்லாம் கலக்கும்போது இந்த பேக்கிங் கலக்கிறதுக்காக ஒன்று வச்சுருப்போம் இல்லைங்களா, அதையோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தயிரோட இதை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டணும்னா அதில் இருக்க அந்த வெண்ணெய் எல்லாம் மேலே வந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி மற்ற வச்சு இப்படி நல்லா அடித்தோம்னா மேலே இந்த மாதிரி நுரையாக வரும். இந்த நுரையை எடுத்து வச்சுக்கணும். அப்படியே இப்படி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு மீதி அதே போல் நம்ம ஒரு 4-5 தடவை பண்ணிவிட்டு ஃபுல் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த நுரை நம்ம திரட்ட அந்த நுரை வந்துக்கிட்டே இருக்கும். அதில் இருக்க அந்த வெண்ணெயெல்லாம் அது வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டி ஒரு தடவையாக அதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி அந்த மற்ற வச்சு உருட்டணும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாகவே வந்துடும். வெண்ணெய் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி நுரையாக இருக்குது பாருங்கள். இது மட்டும் மேலாக்க அப்படி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இப்போ அந்த மற்ற வச்சு நம்ம அடிக்க போகிறோம். பாருங்கள், இதே போல் தான் நம்ம வந்து எத்தனை தடவை ஒரு 4 தடவை 5 தடவை வரைக்கும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வெண்ணெய் மொத்தமாக வந்துடும். இப்போ மறுபடியும் அதே மற்ற அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம வந்து கையில் வந்து 2 கையில் பிடிச்சிக்கிட்டு அதை நல்லா திரட்டணும். இந்த மாதிரி இந்த பக்கமும் 2 கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி நல்லா பண்ணும்போது நல்லா வேகமாக இருக்குது பாருங்கள். அப்போ இந்த நுரையெல்லாம் அப்படியே உப்பிக்கிட்டு மேலே வரும். இதே மெத்தடில் நம்ம செஞ்சு எல்லா வெண்ணெயையும் அதுலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், இது இப்படி கொஞ்சம் நேரம் திரட்டினோடனே அது வந்து அப்படியே நுரையாக வருதுன்னு சொல்லி இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த வாசனையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நுரையாக வர எல்லா நுரையும் நம்ம எடுத்து வச்சு வெண்ணெய் செஞ்சுக்கலாம். மீதி அந்த தண்ணி மாதிரி நிற்கிது பாருங்கள் கீழே, அதுதான் தயிர். தண்ணி ஊற்றி செய்கிற தயிரை விட இந்த தயிர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிண்ணம் ஃபுல்லாக நமக்கு வெண்ணெய் வந்துருச்சு. இந்த அடியில் இருக்க தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம லஸ்ஸி செய்யலாம், தயிர் சாதம் செய்யலாம், வேறு ஏதாவது குழம்பு வகைகள் எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த தயிரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சர்க்கரை போட்டு குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நமக்கு தயிர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாத்திரத்தில் இருக்கிறது தயிர், அந்த கிண்ணத்தில் இருக்கிறது வெண்ணெய். இந்த வெண்ணெயை நம்ம அப்படியே வச்சிடணும். ஒரு நாள் நைட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம காலையில் இது எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த அடியில் வந்து நல்லா இந்த மாதிரி அமுங்கின மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வெண்ணெயை பயன்படுத்திக்கலாம். ஏதாவது சமையலுக்கோ இல்லை நிறைய விதமான பட்டர் யூஸ் பண்ணி நம்ம சமைக்கிற சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா இதை வச்சு நம்ம நெய் செய்யணும் அப்படின்னா இதை அப்படியே எடுத்து ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். அடுப்பு மேலே கடாயை வச்சு அதுக்குள்ளே இதை இப்படி ஊற்றிடலாம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் இப்போ காய்ச்ச ஆரம்பிங்க. இந்த காய்ச்சிற அந்த வாசனை இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பு நல்லா இந்த மாதிரி எரிய விட்டுட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட போகிறோம். நெய் தனியாக வந்துடும். அதோடு கூடவே நம்ம இன்னொரு அந்த கடைசியாக ஒரு நெய்யிலேருந்து வரது ஒன்று இருக்குது. அதையும் நம்ம வீட்டில் இருக்க ஒரு யூஸ்ஃபுல்லான ரெமடியாக நம்ம யூஸ் பண்ணலாம். அது என்னென்னு சொல்லி நான் வீடியோ லாஸ்ட்டில் அதை நான் உங்களுக்கு காட்டிட்டு சொல்கிறேன் என்னென்னு. இப்போ இது நல்லா அடுப்பு வந்து சூடு பண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம். பட்டர்லேருந்து நெய் எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுரைச்சிட்டு சைடில் ஃபுல்லாக அந்த பாருங்கள் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக உருகிறது உங்களுக்கு தெரியும். இந்த வெண்ணெய் உருகி அப்படியே நெய்யாக மாறுது. இதே மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வைக்கலாம். கிராமத்தில் வந்து இந்த மாதிரி பால் வீட்டிலே தினமும் பால் வந்தவுடனே இந்த மாதிரி செஞ்சு வச்சுப்பாங்க. ஏன்னா நெய் வந்து ரொம்ப அதிகமான ரேட்டு. கிராமத்தில் இருக்கவங்களே வந்து வாங்குவாங்க. இல்லைனா வெளியிலேருந்து வரவங்களும் இந்த மாதிரி நெய் வந்து ரொம்ப கிடைக்கிறதுக்கு முதலே சொல்லி வச்சுருவாங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு. இந்த மாதிரி பாருங்கள், இப்படி நல்லா காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்ச நெய் ஃபுல்லாக உருகி மேலே வருது. அந்த வெண்ணெய் வந்து அந்த பாருங்கள் எப்படி சூப்பராக உருகி வருதுன்னு. அந்த வெள்ளையாக இருக்கிறது ஃபுல்லாக கருப்பாகி வரணும், நல்ல ப்ரௌன் கலர் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை உருக்க போகிறோம்.
இது ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஏடல் எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட் டைம் எப்படி தயிர் போட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நம்ம நல்லா கடைஞ்சி அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்த பிறகு அடியில் இருக்க தயிர் இதை வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸு ஃபுல்லாக வந்து ஏடல் எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் நம்ம ஊற்றினோம்னா போதும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏடல் எடுத்துகிட்டு அதில் இதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா ஆறுன பிறகு மூடி வச்சிடணும். ஏன்னா இந்த ஏடல் வந்து நல்லா சூடாக இருக்குது. ஏடல் வந்து சூடு ஆறின பிறகு நம்ம இதை மூடி வச்சிடணும். இப்போ தயிர் மட்டும் ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம், ஆறிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தோம்னா இது நல்லா கொதிச்சு ப்ரௌன் கலர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கலர் மாறி கருப்பு கலர் ஆக போகுது. இப்போ வந்து நமக்கு இது நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக நல்லா கருப்பு கலர் ஆகின மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த நெய்யை நம்ம வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நெய் நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்திக்கலாம். அந்த கருப்பாக இருக்க அந்த குருவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கொஞ்சம் துருவன தேங்காய் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. வயிற்றில் இருக்க பூச்சிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். வயிற்றில் இருக்க பூச்சிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். எப்போ இந்த மாதிரி செஞ்சாலும் இதை வேஸ்ட் பண்ணாமல் இதில் தேங்காய் துருவலோ இல்லை பொரியோ அவலோ சேர்த்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மேலும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.